சார், தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அவங்களுக்கு என்னோட செய்தி எதுவும் தேவையில்லை. தமிழக மக்களே அவங்களுக்கு ஒரு கடுமையான செய்தி சொல்ல தயாரா இருக்காங்க. Prime Minister, you have said நீங்க 400 சீட் இலக்கு வச்சிருக்கீங்க. 10 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு 400 சீட் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியான இலக்கு இல்ல? இந்த நாட்டின் மக்கள் இந்த முடிவை எடுத்திருக்காங்க, மோடி எடுக்கல. ஏன்னா 30 வருஷமா நிலையற்ற தன்மை இருந்ததால பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. கடந்த 10 ஆண்டுகள்ல அந்த ஸ்திரத்தன்மை உருவாகி இருக்கு. ஒவ்வொரு குடிமகனும் தன்னுடைய வாக்கின் பலம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னோட வாக்கால தான் வீட்டுல கழிவறை கட்டப்பட்டிருக்கு, என்னோட வாக்கால தான் ஏழைகளுக்கு உணவு கிடைக்குது, என்னுடைய வாக்கால தான் ஏழைகளுக்கு மருந்து கிடைக்குது. இது நாட்டின், இது மக்கள் என்ற மகேசனின் விருப்பம். மோடி ஒரு கருவி மட்டும்தான். சார், இந்த 400 சீட்டுங்கிற இலக்குல குறிப்பா தென்னிந்தியால இருந்து எவ்வளவு கிடைக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? முதல் விஷயம், எங்களுக்கு நாடு முழுவதிலிருந்து மிகப்பெரிய மக்கள் ஆதரவு கிடைச்சிருக்கு. அவங்க ஆசைகளை, கனவுகளை நிறைவேற்ற எங்களை தயாரா வச்சிருக்க வேண்டி இருக்கு. எங்க கவனம் எல்லாம் அதுல தான் இருக்கு. தமிழ்நாட்டுல உங்க எக்ஸ்பெக்டேஷன் என்ன? தமிழ்நாட்டுல எல்லாம் பாஜக ஆட்சிக்கு வர முடியும்னு நினைக்கிறீங்களா? அது சாத்தியம் தானா? முதல் விஷயம், நான் தேர்தல் கண்ணோட்டத்தோட தமிழ்நாட்டை என்னைக்குமே பார்த்ததில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இந்த நாட்டின் மிக திறமை வாய்ந்த மாநிலம். அதோட மொழி, பண்பாடு, சிறப்பு அம்சங்கள். எனக்கு வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு தமிழ்நாட்டின் திறமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் என் கனவும் கூட. மீண்டும் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டுக்கு மோடியின் கேரண்டி என்ன? வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு வளர்ச்சியடைந்த தமிழ்நாடு, இதுதான் என் முழக்கம். இன்னும் சுயசார்பு இந்தியாவுக்காக மிகப்பெரிய டிஃபென்ஸ் காரிடார் அமைஞ்சு அங்க ஒரு பெரிய மாற்றம் உருவாக போகுது. இதுதான் நான் தர்ற முதல் உத்தரவாதம். அடுத்தது துறைமுகத்துறை. அண்மையில தூத்துக்குடியில ஒரு துறைமுகத்திற்கு அடிக்கல் நாட்டி இருக்கேன். இது வருங்காலத்துல மிகப்பெரிய கேம் சேஞ்சரா அமையும். அப்புறமா சுற்றுலா. நம்ம நாட்டில் அதிகமான சுற்றுலா பயணிகளை கவரும் மாநிலமாக தமிழகம் பெரிய வளர்ச்சியை அடைய இருக்கு. இது தமிழ்நாட்டிற்கு நான் தர்ற உத்தரவாதம். இப்படி தமிழ்நாட்டின் அனைத்து துறைகளுக்கும் நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். மோடி 4.0 அதுக்கும் வாய்ப்பு இருக்கா? நீங்க 4, 5, 6 எவ்வளவு வேணா எண்ணிக்கோங்க. என்னுடைய சிந்தனை 2047 வரைக்கும் திடமா இருக்கு. 2047 வளர்ச்சி அடைந்த பாரதம். Wishing you all the best. बहुत-बहुत धन्यवाद. Thank you very much. வணக்கம். Thank you. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.